அம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகுமுன் பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளைய ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள் தரும் எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகலடை வணங்கி உரையாசிரி சிவக்கணையுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மிகலடை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று ஆனி மாதம் பூர நட்சத்திரம் எம்பெருமான் அமர்நீதி நாயனார் குரு பூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, அமர்நீதி நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 48 திருப்பாடல்களில் நமக்கு அருளி இருக்கிறார். அதிலே திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய நம்பிகள் அருளுகின்ற பொழுது அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை, அதாவது அக இதழ்களோடு கூடிய மெல்லிய முல்லை மலர் மாலை அணிந்த வணிகர் குல தலைவராகிய நம்முடைய அமர்நீதி நாயனாருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகிறார். அவர் அல்லிமென் முல்லையந்தார் என்று சொல்லி நாயனார் அணிந்திருந்தது வணிகர் குலத்திலே அவதரித்த நாயனார் அணிந்திருந்தது முல்லை மலர் மாலை என்று சொல்லி முதல் நூல் நமக்கு அருளுகின்றது. அந்த அல்லி என்று சொல்லுவது அக இதழ் புற இதழ் வேறாக இல்லாமல் முற்றும் அக இதழ் போல் அமைந்தது முல்லை மலருடைய ஒரு சிறப்பு. முல்லை மலருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அதுல புற இதழ் அக இதழ்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே இதழாக இருக்கும். அப்படின்னா அகமும் புறமும் ஒன்றேயாக இருக்கும் அமர்நீதியாரின் பெருமை குறிக்க இந்த சிறப்புல சொல்றேன். அதாவது உள்ளுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்று இல்லாம ரெண்டும் ஒன்று போலவே, உள்ளமும் அதே மாதிரி வெளியிலேயுமே புறத்திலும் அகத்திலும் ஒன்று போலவே அன்புடையவர் நாயனார் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய சிறப்பை சொல்லுவதற்காக இந்த அல்லிமென் முல்லை அந்தார் அமர்நீதி கடியன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி வகைநூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகின்ற பொழுது மிண்டும் பொலில் பலையாரை அமர்நீதி வெண்பொடியின் முண்டந்தரித்த பிறார்க்கு நல்லோரின் முன் கோவன நேர்கொண்டு இங்கு அருள் என்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்டம் அதினுதலாலையும் ஈந்த தொழிலினே. அது மீண்டும் பொலில் பலையாறை என்று சொல்லி அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த பலையாறை வடதளி என்று சொல்லுவது நாயனார் அவதரித்த பதி. அந்த பலையாறை வடதளியிலே அவதரித்த அமர்நீதி நாயனார் திருவெண்ணீற்றை திரிபுண்டமாக நெற்றியிலே தரித்த சிவபெருமானுக்கு, அது திருநீற்றை அணிந்த திரிபுண்டமாக அமைந்த திருநீற்றை அணிந்த சிவபெருமானுக்கு நல்லூரிலே முன்னீர் என்னிடம் தந்து வைத்த கோவனம் வைத்த இடத்தினில் நின்று காணாமல் போய்விட்டதனாலே அதற்கு நேராக உள்ள பொருள்களை கொண்டு இங்கு என் பிழை பொறுத்தருள வேண்டும் என்று பெருமானிடத்திலே அவர் கொடுத்த கோவனம் காணாமல் போய்விடுகிறது. அதற்கு இணையாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தட்டிலே வைப்பதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாயனார் வேண்ட, அதற்கு அவரும் பெருமானும் உடன்பாடு சொல்ல, அப்படி சொல்லுகின்ற பொழுது பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி தம்முடைய செல்வங்களை எல்லாம் இட்டும் துளை நேர் நீக்காதது கண்டு தம்மையும் தமது பிறை போன்ற நெட்டியுடைய மனைவியாரையும் தொலையில் ஏற்றி தந்த தொழில் உடையவரே என்று சொல்லி தன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் தொலையிலே ஏற்றியும் அந்த கோவனத்திற்கு ஈடாக, பெருமானுடைய கோவனத்திற்கு ஈடாக தொலை நேர் நில்லாமையினாலே தானும் தன்னுடைய மனைவியாரும் தன்னுடைய மகனும் அந்த தட்டிலே ஏறி அதற்கு பிறகு தொலை நேர் நின்றது என்று சொல்லி சரிதத்தில் நம்ம அறிய முடிகிறது என்று சொல்லி நம்முடைய முதல் பாடலிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது பலையாறையினுடைய சிறப்பை சொல்லுகிறார். பலையாறை வடதளி என்று சொல்லக்கூடிய தலம் சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களியழி மலர் பொலில் சூழ்ந்து தேரின் மேவிய செலுமணி வீதிகள் சிறந்து
பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை, அது சிறப்பிலே நீடிய, சீரின் நீடிய செம்பியர். செம்பியர் என்று சொன்னால் சோழர்கள். சிறப்பிலே திகழ்ந்த அந்த சோழர்களது காவிரிவாயும் அந்த நல்ல நாட்டிலே மேகத்தின் அமைந்த களிப்புடைய வண்டுகள் மொய்த்த பூஞ்சோலைகளால் சூழப் பெற்றும், அப்படியே அந்த ஊரில் பூஞ்சோலைகள் நிரம்பு இருக்கிறது. தேர்களோடு கூடிய அந்த செலிய மணியுடைய வீதிகளாலே சிறக்க பெற்று, தேர் சென்று தேரெல்லாம் ஓடக்கூடிய சிறப்புடைய வீதிகள் அங்கு அமைய பெற்றிருக்கிறது. அப்படி வீதிகள் எல்லாம் சிறக்க பெற்றும் உலகில் நீடி நிலைத்த பெருமை சேர்ப்பதி, உலகிலே நீடி நிலைத்த பெருமையுடைய அந்த பதி பழையாறை என்று சொல்லுவது என்று சொல்லி பழையாறையினுடைய பெருமையை நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே அருளுகின்றார். அதாவது பழையாறையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அங்கு தேர்கள் மணிகட்டிய தேர்கள் ஓடக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லி, சோலைகளால் சூழப்பெற்றது என்று சொல்லியும், உலகில் நீடித்த பெருமையுடையது, பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி, உலகிலே நீடிய ஒரு பெருமையுடையது, நிலைத்த ஒரு பெருமையுடையது என்று சொல்லி, அதாவது காலத்தாலும் இடத்தாலும் நீடு செல்லும் பல பெருமைகளும் இப்பதியை தேடி வந்தது என்று சொல்லி, ஏன்னா நாயனார் அவதரித்த ஒரு பதி என்று சொல்லுவதனாலே நாயனாருடைய அந்த சிறப்புக்காக அந்த ஊரனுடைய பெருமைகளை சொல்லுகிறார். இந்த திருப்பாடல் அடுத்த திருப்பாட்டில் நாயனார் அவதரித்த சிறப்பை சொல்லுகிறார். மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார், பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகிள் முதலா என் நிலத்தினும் உள்ளன அருள அத்தியல்பால் அந்நிலைக்கண் மிக்க அமர் நீதியார் என்பார் என்று சொல்லி, மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தில் வந்தார். அந்த வணிகர் குலத்திலே அவதரித்தவர் நாயனார். அதாவது வணிகர் குலத்திலே காரைக்கிழமையார், அதே போல இயற்பகை நாயனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் வணிகர் குலத்திலே அவதாரம் செய்த பெற்றவர்கள். அந்த மாதிரி இவரும் வணிகர் குலத்திலே வந்து அவதரித்தவர். பொன்னும் முத்தும் ஏனைய நன்மணிகளும் பிற பூந்துகள் முதலையனவும் எல்லா நிலத்தினின்றும் வருகின்ற எல்லா வளங்களும் மிகுதியாக பெற்ற இயல்பினால் அந்த ஊரில் வந்து எல்லா வளமும் நிரம்ப பெற்றது அந்த பழையாறு என்று சொல்லக்கூடிய பதி. அந்த ஊரிலே அந்த வாணிப நிலையிலே மிகுந்த ஊர் அமர்நீதியார் என்று சொல்லப்படுவர். வாணிபம் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு வணிகராக இருக்கக்கூடியவர் அமர்நீதி நாயனார் என்று சொல்றார். அப்படி அவர் வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானுடைய திருவடியில் அன்பு கொண்டு அடியார்களுக்கு அமுது செய்வித்து 2 தொண்டு செய்து கொண்டு வருகிறார். இறைவனுடைய திருவடியில் நீங்காத அன்புடையவர் நாயனார் என்று சொல்லி, அதே மாதிரி யாரொருவருக்கு இறைவனிடத்தில் அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அடியார்கள் மீதும் கண்டிப்பாக அன்பு இருக்கும். அதான் நமக்கு சிவஞான சித்தியார் சொல்வது, அரணுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுவது போல இந்த பாட்டில் 3வது பாட்டில் சொல்றார், சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார் அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவனம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். நாயனார் செய்த தொண்டுங்க. சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார் அப்படின்னார். அப்படின்னா எதிர்மறையில சொல்றார். அதாவது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார், 2 எதிர்மறை சொல்றார். அப்படின்னா 2 எதிர்மறை சொன்ன ஒரு உடன்பாட்டில் சொல்லுவது காட்டிலும் எதிர்மறையில் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உரைப்பு தெரியும். ஆமா, சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்னு சொல்றார். அவர் தன்னுடைய மனதிலே எஞ்ஞான்றும் வைத்து தியானிப்பது சிவபெருமானுடைய திருவடி என்று வேறொன்றும் இல்லாதவர். அந்தி மாலையின் செவ்வான வண்ணராய் பெருமானைக்கே உரியவர்களாம் அடியார்களை திருஅமுது செய்வித்து, அப்படின்னா அன்பர்களுக்கு திருவமுது செய்வித்து, அடியார்களுக்கு பெருமானுடைய அடியார்களுக்கு திருவமுது செய்வித்து அவர்கள் கருத்தறிந்து அதற்கேற்ப கந்தையும் கீழும் உடையும் உதவினர். கந்தை கீழ் என்று சொல்லக்கூடிய உடை, அப்புறம் கோவனம், இதையெல்லாம் கொடுத்து உதவி அதன் பயனாக தம்பால் வந்த செல்வத்தினது வளங்களினாலே தாம் இவ்வுலகில் பிறவி பெற்று வருதலால் உள்ளதாகிய உறுதி பயனை கொள்வார். அந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படின்னா மீண்டும் பிறவாமை. இந்த பிறப்பினுடைய இந்த உலகத்தில் நம் மண்ணுலகத்தில் பிறந்திருக்கிறோம்னா பெருமானுடைய அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாரமை அமுது செய்வித்தல். 2வது பயன்தான் திருவிழாக்களை கண்டு நாம் ஆறுதல் என்று சொல்றார். அது மாதிரி இந்த பெருமான் என்ன ஒரு சிறப்புனா,
சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார், சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்னா, அது மானக்கஞ்சர நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னாரு. அரியறியா மலர்கடல்கள், திருமால் அறிய முடியாத திருவடியை அறியாமை அறியாதார் அப்படின்னா நன்கு அறிந்தவர் என்று சொல்லி பொருள். அதாவது பல இடங்கள்ல பெரிய புராணத்துல எதிர்மறையில் சொல்லி உடன்பாடாக வைப்பது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு சிறந்த ஒரு யுக்தியாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி அந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய தம்பால் வந்த செல்வத்தினது வளங்களின தந்து உலகில் பிறவி பெற்று வருதலால் உலதாகிய உறுதி பயனை கொள்வார் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய அந்த பெருமையை சொல்லுகிறார். அடுத்தது அன்பர்கள் அமுது செய்ய தக்க ஒரு திருமடம் ஒன்றை சமைக்கிறார். அது திருமடம் என்று சொன்னா இறைவனுடைய கோயிலுக்கு பேரு திருக்கோயில் இல்லைங்களா. திரு என்று சொன்னா செல்வம் மற்ற எல்லா சிறப்புகளும் பொருந்தியதுக்கு பேர் தான் திரு. கோயில் இருக்கக்கூடியது திருக்கோயில் எப்படியோ அதே மாதிரி அடியார்களும் இறைவனுடைய தன்மை பெற்றவர்கள். அதனால அடியார்கள் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய மடத்துக்கு திருமடம் அப்படின்னு தான் சொல்லணும், வெறும் மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம் என்று சொல்லுவது. ஏன்னா எப்படி இறைவனோ அதே மாதிரி பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லி இறைவனே சொல்லுவது போல இறைவனுடைய பெருமையை பெற்றவர்கள் அவன் அடியார்கள். அதனால அதுக்கு திருமடம் என்று சொல்லி சொல்றாருங்க. முக்கன் நக்கரா முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர் வளர் திருவிழா விருப்புடன் வணங்க தக்க அன்பர்கள் அமுதுசை திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். அதாவது முக்கன் நக்கராம் அப்படின்னார். முக்கன் நக்கராம்னா மூன்று கண்ணை உடையராய் நக்கராய் உள்ள முழுமுதல் கடவுளாகிய மூன்று கண்களை உடையவர், சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று கண்களை உடைய பெருமான். நக்கராய்னா ஆடையற்ற நிலையிலே சுயமாக இருக்கக்கூடிய பெருமான். நக்கராய் உள்ள முழுமுதற் கடவுளாகிய பெருமானது திருநல்லூரிலே மிகுந்த சிறப்பு வளரும் திருவிழாவை விருப்பத்துடன் சேவித்து, அந்த திருநல்லூர்ல அடிக்கடி விழாக்கள் நடக்கும், சிறப்பான விழாக்கள் அடிக்கடி நடக்கிறதுனால அங்கு வந்து அடியார்கள் அமுது செய்வதற்கு ஒன்றும் மடம் இதுவரைக்கும் இல்லை. இப்ப நாயனார் இருப்பது பழையாறை வடதலி என்று சொல்லக்கூடிய பதி. அங்கிருந்து தன்னுடைய ஊரை விட்டு திருநல்லூரிலே வந்து ஒரு திருமடம் சமைத்து அந்த திருமடத்திலே வரக்கூடிய அடியார்களுக்கு அந்த உணவு கொடுத்து அவர்களை தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆதரித்தவர் நம்முடைய நாயனார். இன்றளவும் அந்த அமர்நீதி நாயனார் செய்த திருமடம் அங்கு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் அதுக்கு குடமுழுக்கு ஆகியது. நாயனார் அமைத்த திருமடம் இன்றளவும் அந்த திருநல்லூரில் அமைய பெற்றிருக்கிறது. அந்த நல்லூர் தான் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீக்கை கொடுத்தது. நன்மை பெருகர்லறியே வந்தணைந்து நல்லூரில் மன்னுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி நம்முடைய பெருமான் அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீக்கை கொடுத்தது நல்லூர் பெருமான். அந்த நல்லூரில் தான் இப்போ நாயனார் அவர்கள் திருமடம் சமைத்திருக்கிறார். அந்த திருமடம் என்று சொல்லுவது அவ்வளவு சிறப்பு. திருவிழா சிறப்புடன் வணங்குதலும் அன்பர் அமுது செய் திருமடம் சமைத்தவர்களை அமுது செய்வித்தலும் இந்த இரண்டுமே தாம் வருபயனாம் என்று கொண்டனர் அமர்நீதியர் என்று சொல்லி இது பற்றி எங்க நாயனார் திருவிழா வணங்கியதும் திருமடம் சமைத்ததும் அமுது அளித்தலும் என்று சொல்லி இதெல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாயனார் வந்து சொந்த பந்தத்தையெல்லாம் அழைத்து கொண்டு அது ரொம்ப முக்கியங்க. அதாவது தான் மட்டும் போகல, அப்ப சொந்த பந்தங்களும் சுற்றத்தார்களும் இவர் சொல்லதை கேட்கக்கூடிய அளவுக்கு பக்குவமா இருந்திருக்கிறாங்க. அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று விழாக்களில் அன்பர்களுக்கு அமுது செய்விப்பது போன்ற பணிகளை செய்ய வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியங்க. இது நாயனார் திருவிழா வணங்கியதும் திருமடம் சமைத்தலும் அமுதமைத்தலும் என்று சொல்லி அன்பர்கள் அமுது செய் தக்க திருமடம், அன்பர்களிலே தக்கார் தகவலார் என்று பாகுபாடின்மையால் தக்க அன்பினை உடையார், இறைவனை அடைவிக்கத்தக்க அன்பு என கொண்டு சொல்றாருங்க. திருமடம் இறைவன் எழுந்தருளும் இடம் திருக்கோயில் என பெறுவது போல அவனது அடியார்கள் எழுந்தருளும் இடமும் திருமடம் என்று சொல்லி திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் வாங்கொன்று செய்தார் என்று சொல்லி திருப்பந்துருத்தியில் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருமடம் அமைத்தார். அதே மாதிரி அமைச்சனார் திருமடம் காட்ட மதுரையம்பதியிலே குலச்சிறை நாயனார் ஞானசம்பந்த பெருமானோட அடியார்கள் தங்குவதற்கு திருமணம் அமைத்திருக்கிறார். அதே மாதிரி செங்கமர திருமணம் மற்றது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் வருகிறது. முருகநாயனார் திருமணம் அமைத்து அங்கு 6 நாயன்மார்கள் ஒன்றாக
இருந்த ஒரு பெருமை முருகநாயனருடைய திருமணத்துக்கு உண்டு. இப்படியெல்லாம் திருமணங்கள் நம்முடைய நாயன்மார்களும் அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பழையாறை தமது பிறந்த ஊர் தொழில் நிகழ்ந்த ஊரும் ஆயினும் அதை விடுத்து இறைவனையும் அடியாருக்கு அமுது படைக்கும் பணியும் கருதி திருநல்லூரிலே குடிபுகுந்தது நாயனாரது அன்பினுடைய உரைப்பினை காட்டக்கூடியது. மனைவியாரும் மகனும் நாயனாருடன் துறையிலேறி சிவபுரியனை அணைதலின் சுற்றமும் என்று குறிப்பிட்டவார் என்று சொல்லி நாயனார் குடும்பத்தோடு இருந்து பணி செய்தவர். நம்முடைய நாயன்மார்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்தபடியே பெருமானுக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். இவர் திருவடி அடைகின்ற பொழுது கூட தன்னுடைய துணைவி மனைவியார் அதே போல மகனார் 3 பெருமக்களும் துளையில் ஏறி அப்படியே துளையோடு பெருமானுடைய திருவடி செல்லுவதாக நமக்கு புராணத்திலே அறிய முடிகிறது என்று சொல்லி, அப்படி சிவதர்மங்களை பிறர்பால் விடாது தாமே நேரில் கண்டு செய்தல் வேண்டும் என்று விதிபற்றி நாயனார் திருநல்லூரில் குடிபுகுந்தார். இப்ப செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களால செய்ய முடியாது அந்த தொகையை வேறொரு விதத்திலே கொடுத்து பணி செய்வாங்க. ஆனா நாயனார் அப்படி அல்ல. சிவபுண்ணியத்தை செய்கின்ற பொழுது பிறர் மூலமாக செய்யாது தாமாகவே செய்வது ஒரு சிறப்பு. எனக்கு நேரம் இல்லைங்க, என்னால் வர முடியலைங்க, நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது சரி, முடியல அதையாவது செய்வது ஒரு புண்ணியம்தான். ஆனா நாயனார் அப்படி அல்ல, தானே சென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஊரை விட்டு அவர் அந்த நல்லூரிலே சென்று செய்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி நம்முடைய நாயனார் மகிழ்ந்து, அப்படி சிந்தை மகிழ்ந்து அப்படி அந்த தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற நாளிலே ஒரு நாள் இறைவன் அந்த திருமணத்துக்கு வருகிறார். ஒரு மறைக்குல தலைவராக ஒரு மறையவர் வேடம் கொண்டு பெருமான் அங்கு வருகிறார். அத பிறைத்தலிச்சடை பெருந்தகை பெருந்திருநல்லூர் கரை களத்திரை கோவன பெருமை முன் காட்டி நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான் மறை குலத்தொரு பிரம்மச்சாரியின் வடிவாகி, ஒரு அந்தனர் வடிவத்திலே ஒரு பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு அங்கு எழுந்தருள் செய்கிறார் நம்முடைய பெருமான். அந்த பிறை தளர்ச்சடை பெருந்த அப்படின்னா அதாவது பிறையாகிய தளிரை சூடிய சடையுடைய பெருந்தகையாகிய பெருந்திருநல்லூர் எழுந்தருளிய திருநீலகண்டராக திருநீலகண்டத்தையுடைய இறைவனார் தமது கோவணத்தினுடைய பெருமையை முன் காட்டி அதன் மூலம் நிறைந்த அன்புடைய திரு தொண்டருக்கு நீடிய அருள் கொடுக்கும் பொருட்டு வேதியர் குலத்து ஒரு பிரம்மச்சாரி வடிவுடையராகி, அதை எதுக்கு வராருன்னா பெருமான் அந்த அடியாருக்கு அமர்நீதி நாயனாருக்கு அருள் செய்யும் பொருட்டாக வந்தார். ஆமாம், அதாவது பெருமான் அருள் செய்யும் பொருட்டாக அங்கு அமர்நீதி நாயனாருக்கு அருள் செய்யும் பொருட்டாகத்தான் அங்கு வருகிறார். தொண்டர் மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருள் உள்ளதான நம்மளவோ பேருலகில் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் அவர் அவதரித்த அந்த ஊருடைய பெருமையை, அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதே மாதிரி நாயனார்களுக்கு அருள் செய்வதற்கு இறைவன் வருகின்றதை திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பி உய்ய அந்நெறி காட்டுமாட்டால் அருட்சிவ யோகியாகி என்று சொல்லி அடியாருடைய பெருமைகளை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக பெருமான் நம்முடைய அடியாருடைய இல்லத்துக்கு எழுந்தருள் செய்தார் என்று சொல்லி நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. அப்படிதான் இங்கேயும் நாயனாருக்கு அருள் செய்யும் பொருட்டாக இங்க பெருமான் வந்திருக்கிறார் என்று சொல்றார். அப்படி இந்த இடத்துல பெருந்திருநல்லூர்னார், அப்படியே அவனது ஊரும் பெரியது திருவும் நலமும் தருவது என்று சொல்லி நிறைந்த அன்புடை தொண்டர் அப்படின்னார். இந்த இடத்துல அடியார் சொல்லுகின்ற பொழுது அமர்நீதி நாயனார நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான் அப்படின்னார். நிறைந்த அன்புடை தொண்டர்னா இனிமேலும் கொள்ளுதற்கிடமில்லாதபடி நிறைந்த அன்பு, இதுக்கு மேல அன்பு சொல்ல முடியாது. அதாவது தீர்ந்த அன்பாய அன்பர் போற்றி என்று சொல்லி திருவாசகத்தில் நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்வார். விளைத்த அன்பு உமிழ்வாறு போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீடருள் பேணி என்றுபடி இதுவரை ஈர்த்ததும் ஈந்ததும் அருளே இனி தருவது நீடுகின்ற அருள் அப்படின்னா, நீடுகின்ற அருள் அப்படின்னா அளவு காலம் அனுபவம் இன்பம் முதலியவற்றால் குறைவில்லாது இருத்தல், மாலா இன்பம் மீளா நெறி என்று சொல்லக்கூடிய இன்பத்தை கொடுப்பதற்கு. ஏன்னா நாயனார் அடுத்து சிவலோகம் செல்ல போறார். அதான் நிறைந்த அன்புடை தொண்டர் என்று சொல்லி அப்படி ஒரு பிரம்மச்சாரியாக இங்கு வருகிறார். மறைக்குலத்து பிரம்மச்சாரியாக இங்கு நாயனாருடைய இல்லத்துக்கு வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி வரக்கூடியவர் இறைவர் கொண்ட கோலம் என்ன அப்படிங்கிறத சொல்றாருங்க.
அதாவது தன்னுடைய சடையை கறந்து மறைத்து கொண்டு வருகிறார் பெருமான். பிறையாகிய தளிரை சூடிய சடையுடைய பெருந்தகையாகிய நல்லூர் பெருமான் அப்படி திருநீற்று திரிபுண்டமாக தரித்த தனது ஒளியின் தலைப்பும் அப்படி தனது வெண்மையான புரிகளுடைய பூணூலுடன் விளங்கும் மான்தோல் கையிலே கொண்டு வருகிறார். மரகத கதிர்விட்டு நீண்ட பவித்திரம் அணிந்திருக்கிறார் கையிலே. அதுபோக முஞ்சி புள்ளை திரைத்த அந்த வடத்தை அணிந்து கொண்டு அரண்யானாக சாத்தி தஞ்சமா மறையாகிய கோவன ஆடையின் பிணிப்பு கொண்ட கோலமுடையவராகி வஞ்சனையுடைய தீவனையாகிய கருப்பரும் மனத்தினையுடைய அடியார்களது நெஞ்சிலே நீங்காது பொருந்திய திருப்படி மலர்கள் நீண்ட நிலத்திலே பொலியங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிட அடிமலர் நீநிலம் பொலியங்க. பெருமானுடைய திருவடி வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார், வினைகள் நீங்கப்பட்ட நல்ல அடியாருடைய உள்ளத்தை விட்டு அந்த திருவடி நீங்காது. அப்படி அடியாருடைய உள்ளத்தை விட்டு நீங்காத அந்த திருவடி இப்ப நீநிலம் பொலிய நிலம் தோய நடந்து வருகிறது என்று சொல்றாங்க. அப்ப இறைவன் திருவடி எங்க இருக்கு அப்படின்னா, இறைவன் திருவடி இருக்கக்கூடிய இடம் வினை நீங்கப்பட்ட நல்ல தூய்மையான நெஞ்சையுடைய அடியாருடைய உள்ளத்துல தான் இறைவன் திருவடி இருக்கும் என்று சொல்லி இந்த பாட்டில் வந்து நமக்கு சொல்றார். ஆமா, அப்படி வந்து பெருமான் அங்கு வந்து நாயனாருடைய திருமணத்திற்கு வருகிறார். வந்தவுடனே கண்டவர்க்குருகாதலின் மனம் கரைந்துருக தொண்டர் எனும் தூணறி வெளிப்படுப்பாராய் தண்டன் மீது கோவன நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அவர் நீதியார் திருமணம் குறுக என்று சொல்லி எப்படி வர்றாருன்னா, கண்டவர்கள் மிகுகின்ற ஆசையினாலே மனம் கரைந்துருகும்படி அப்படி அவரை பார்த்தா ஒரு ஆசை வரும். ஏன்னா அவர்கிட்ட போகணும், அவரை அணுக வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு கோலத்தோடு வருகிறார் பெருமான். அப்படி வருகின்ற பொழுது அப்படியே தொண்டருடைய அன்பெனும் தூய நெறியை வெளிப்படுத்துவராகி அடியாருடைய அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய தூய நெறியினை வெளிப்படுத்துவாராகி ஒரு தண்டு கையிலே கொண்டு வருகிறார். அந்த தண்டிலே 2 கோவனமும் ஒரு திருநீற்று பையும் தர்பையும் கொண்டு நடந்து வருகிறார். அமர்நீதியாரது திருமணத்தை அடைய ஒரு தண்டு கையிலே இருக்கிறது, 2 கோவனம் இருக்கிறது. ஒன்று அதை அந்த ஒன்னதான் வந்து சாமி இப்ப நாயனாருடைய வீட்டுக்கு கொடுத்துட்டு போக போறார், அமர்நீதியார்கிட்ட கொடுத்துட்டு போக போறார். அப்படி வந்து மறுவும் அன்போடுனார். அப்படி குற்றமில்லாத அன்போடு பெருமான் அங்கு வருகிறார். நாயனார் அங்கு இருக்கிறார் மறுவும் அன்போடு. அப்படி வருகின்ற பொழுது எப்படி அவர் உபசரித்தார், அவர் வந்து ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க. வடிவு காண்டலும் மனத்தினும் முகம் மிக மலர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி இம்மடத்தெனில் காணும் படியலாத நீர் அணையமுன் பயில் தவம் என்னாம் அடியனேன் செய்தது என்றனர் அமர் நீதி அன்பர். அப்படின்னா அவருடைய திருவடிவத்தை கண்டு அப்படியே ஒரு பிரம்மச்சாரி கோலம் அப்படியே பூநூல் அணிந்து கொண்டு ஒரு வேதியராக வருகிறார் பெருமான். கண்டவுடன் உள்ளே மலர்ந்த மனத்தை விட முகமானது மிகவும் மலர்ச்சி அடைந்து விரைந்து எதிரே வந்து வணங்கினார். அதாவது அடியார்களை கண்டா எப்படின்னா முகமும் மலரணும் அகமும் மலரணும். முகமலர அகமலர்ந்தார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் பூந்துருத்தி வருகிறார் என்ற செய்தி அவருக்கு செல்லுகிறது. அப்படி சென்ற உடனேயே அவரை நாம் எதிர் சென்று வணங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே முகமும் மலர்ந்தது, நாவுக்கரசு பெருமானுடைய அகமும் மலர்ந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணைத்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருள் நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார் என்று சொல்லி சொல்றார். அது மாதிரி முகமும் மலர்ந்தது அகமும் மலர்ந்தது நாயனாருக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே அவரை அந்த விரைந்து எதிரே சென்று வணங்கி வேகமா சென்று எதிரிலே சென்று வணங்கி இந்த மடத்தினிலே முன்பு காணும்படி இல்லாத நீர் இன்று அடியேன் வெளிப்பட காணுவாறு வந்தணைவதற்காக முன்னே அடியேன் பயில் தவம் செய்தது என்னோ சாமி, இதுவரைக்கும் உங்களை நாங்க யாரும் பார்த்ததே இல்லை. அப்படி இந்த மடத்துக்கு நீங்க வந்ததுனால நாங்க என்ன தவம் செஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு எங்களுக்கு தவம் இருக்கிறதா என்று சொல்லி அப்படியே வந்து வணங்குகிறார் நாயனார். அதான் சொல்றார். அப்படியே அது எப்படி அடியார்களை வரவேற்கணும் அப்படிங்கிறது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல தடுத்தாட்கொண்ட புராணத்துல இறைவன் கிழவேதியராக வருகின்ற பொழுது அந்த திருமண பந்தலிலே இருந்த சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அவர் எப்படி வரவேற்றாங்கன்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி, அதாவது தவம் இருந்தா தான் அடியார் நம்ம வீட்டுக்கு வர முடியும்.
இல்லைன்னா வர முடியாது. நம்ம தவம் செஞ்சிருக்கணும், அப்பதான் அடியார்கள் நம்ம வீட்டுக்கு வரணும், வருவாங்க. ஆமா, அதுவும் இயல்பகை நாயனர் புராணத்தில் சொல்வார், முந்தையம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவரின் எழுந்தருளியது அப்படிம்பார். எப்படி முந்தையம்பெரும் தவத்தினால் அப்படின்னா, நான் மட்டுமல்ல, என்னுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, எல்லாரும் செய்த ஒரு பெரும் தவம் முனிவராக இங்கு நீங்கள் எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயல்பகை நாயனார் புராணத்தில் சொல்வார். அதே மாதிரி மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் சேக்கிழ பெருமான் மானக்கஞ்சார நாயனார் இறைவன் அடியார் கோலத்தில் வருகின்ற பொழுது அதை எப்படி வரவேற்றார் அப்படின்னா, எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகி அன்போடு பணிந்தார் அப்படின்பார். இப்படிதான் அடியாரில் வரவேற்கணுங்க. எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன், நீங்கள் இங்கு எழுந்தருள் செய்ததனால் நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி உருகி அன்போடு பணிந்தார் என்று சொல்லி அந்த புராணத்திலே ஒரு அடியார்கள் வருகின்ற பொழுது நம்ம ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடாது, அவரை எதிர் சென்று வணங்கணுங்க. அதுதான் நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எதிர் சென்று வணங்கி அழைத்து கொண்டு வந்து அவர்கள் செல்லுகின்ற பொழுது நம் அந்த கடைவாயில் வரை சென்று அவர்களை அனுப்பிவிட்டு வருவதுதான் முறை. அதுதான் அடியார்களை எப்படி நம்ம வரவேற்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணம் கற்றுக் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர் வருகின்றார் அந்த கோலத்தோடு. நாயனாருடைய கூற்று சொல்றார். நாயனார் என்ன சொல்றாருன்னா, அப்படியே என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூமியின் அமைப்பது முதலாம் இன்று நீரும் இங்கு அமுது செய்த அருளும் என்று இறைஞ்ச அப்படின்னு நாயனார் சொல்றாரு. இவ்வாறு தமது பெருமானாகி இறைவர் அருளி செய்ய இந்த திருமடத்திலே நன்றா வந்த சாமி சொல்றார், நீங்க இங்க திருமடம் அமைத்து அந்த திருமடத்தில் அடியார்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அடியார் பெருமக்களுக்கு, அதாவது இவ்வாறு வழிபடும் அன்பரை நோக்கி நீர் அன்பினால் பெருகிய அடியவர்களுக்கு மேன்மையில் உணவு மூட்டி கந்தை கீழ் உடை கோவணம் போன்றவையெல்லாம் கொடுத்து உயர்ந்த கோவணங்கள் கொடுத்தல் கேட்டு உண்மை காண வந்தோம். இந்த மாதிரி நீங்க தொண்டு செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களை காண வேண்டும் என்று சொல்லி வந்தோம் என்று சொல்லி நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த பெருமான் சொல்லுகிறார். அதற்கு நாயனார் சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல நாயனார் என்ன சொல்றாருன்னா, என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பது முலதாம் இன்று நீரும் இங்கு அமுது செய்த அருளும் என்று இறைஞ்ச அப்படின்னா, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, இறைவர் அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த திருமடத்திலே நன்றாக பெரிய நான்மறை தவசீலர் அமுது செய்தருளத்தக்கபடி நான்மறை தவசீலர்கள் வேதியர்களும் அந்தணர்களும் அமுது செய்யக்கூடிய அளவுக்கு அந்தணர்கள் மூலமாகவே அமுது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் இங்கு அமுது செய்யலாம். ஏன்னா ஒரு சில அந்தணர்கள் வெளியில உணவெடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்திருக்குது பாருங்களேன். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் தூய்மையான முறையில் அந்தணர்கள் மூலமாகவே அமுது செய்யக்கூடிய பாங்கிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை கேட்ட உடனே அவ்வாறு வணங்கி அன்பரை பிரம்மச்சாரியாக வந்த அந்த வேதியர் சொல்றார். அதற்கு இசைந்து சொல்றார், அனங்கு நீருடைய காவிரியில் நீராடி நான் வரும்போது மலை வர நேர்ந்தாலும் போது உதவ இந்த கோவணத்தை உம்மிடத்தில் வைத்து நீர் தருவீராக. சரி, நான் போய் காவிரியில நீராடி கொண்டு வர்றேன். அப்படி வருவதற்கு முன்பாக மழை வந்து விட்டால் மாற்று கோவணம் எனக்கு வேண்டும், இந்த கோவணத்தை நான் இடத்திலே கொடுக்கிறேன், நீ பத்திரமாக வைத்து திரும்ப எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டிலே ஒரு கோவணம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஒரு கோவணத்தோடு காவிரிக்கு நீராட செல்லுகிறார் வந்த அடியவர். அப்படி நீராட செல்லுகின்ற பொழுது அந்த புண்ணி நீராட போயிட்டார். அந்த காவிரியில நீராடுவதற்காக அந்த கோவணத்தை வாங்கி கொண்டு அன்பராகிய குற்றமற்ற அன்பர் நாயனார் நீர் குளித்து விரைவில் இங்கு எழுந்தருளுக என்று சொல்ல அவரும் குளித்து கொண்டு வருவதற்காக அலைகளுடைய அந்த காவிரிக்கு சென்று விட்டார். அப்படி காவிரிக்கு சென்று அவர் அந்த கோவணத்தை வாங்கி ஒப்பற்ற பெருந்தொண்டரும் முந்தைய அந்தணராகி அவரது மொழியனை கொண்டவராய், அதாவது அடியார்களுக்கு கோவணம் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கக்கூடிய அறையில ஒரு பத்திரமான ஒரு இடத்துல இதை ரொம்ப பாதுகாப்பா நம்ம அவநீத நாயனார் வச்சிருக்கிறார். அப்படி வச்சிட்டு இருக்கிற பொழுது நாயனார் இப்ப குளித்து கொண்டு வருகிறார். அப்படி காவிரியில் இருந்து வருகிறார். அப்படி காவிரிக்கு போனவர் வருகிறார், மலையில நனைந்து கொண்டு வருகிறார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, அவர் காவிரியில நீராடி வந்தாரா
இல்லை கங்கையில மேல கங்கை இருக்குது இல்லையா, அந்த கங்கையில நனைந்து கொண்டு வந்தாரா இல்ல மலையில நனைந்து கொண்டு வந்தாரான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஈரது மேனையோட வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி, போனவர் என்ன பண்ணாருன்னா கோவணத்தை கொடுத்த உடனே அதை மறைச்சிட்டார். நாயனாருக்கு அது எங்க போச்சுன்னு தெரியாது. இப்ப கோவணத்தை கொடுத்தாரு, மீண்டும் அதை மறைச்சிட்டார். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி பானளந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார். மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர் பொன்னி நீர் காவிரியில நீராடி வந்தாரான்னு தெரியாது. தன் தலைக்கு தன்னுடைய சிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கங்கையிலே நனைந்து வந்தாரான்னு தெரியல. ஆனா நனைந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்றார். அப்படி மலை ஒளி அதில் நனைந்து வந்து சேர்ந்தன் போன வேதியர். அப்படி இது ஒரு நயம்ங்கிறார். பிறர் அறிய இயலாது தாம் போயினது போலவே அதனையும் பிறர் அறியாமல் போகச் செய்து. போன வேதியர் என்ன, கோவணத்தை போகச் செய்த வேதியர், இன்னொன்று குளிப்பதற்காக போன வேதியர். ரெண்டும் பொருள் எடுத்துக்கலாம் நாம. ஆமா, அப்படி பெருமான் மழை நீரால் நனைந்து வந்தது மட்டும் கண்டார்கள் என்று முன்னர் நீராடி செல் யாவரும் கண்டில். அவர் குளிச்சதெல்லாம் யாரும் பார்க்கல. சாமி குளிக்கிறத நாம பார்க்க முடியும், அவர் நனைந்து கொண்டு வருவதைத்தான் பார்க்கிறார். வேற ஒன்றும் அவர் குளிச்சதையெல்லாம் யாரும் பார்க்கல என்று சொல்லார். அதான் அப்படி அந்த ஒளியுடைய இளம்பரை மாலையாக சுடியர்வே சேர்ந்த போது முதிரும் அன்புடைய தொண்டராகிய நாயனார் சொல்றார். முதிரும் அன்புடைய தொண்டராகிய நாயனார் நாம் அவர் வருவதற்கு முன்னே முறையின்படி அதிக நன்மையில் 6 சுவை பொருந்த திருமுதாக்குவித்து நல்ல அறுசுவையோட உணவெல்லாம் படைச்சாச்சு. ஏன்னா வந்தவுடனே வந்த நாயனார் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி எழுந்து அவரை எதிர்கொண்டு போய் வணங்கி நிற்க நிறைந்த நூலை இந்த மார்புடைய இப்ப சாப்பிட்றாலாம் தயாரா இருக்குது பெருமானே, சீக்கிரம் வாங்க நீங்க உணவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப பெருமான் சொல்றார். தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டுதன் முனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேல் உள்ளது ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கல்வர். கோவணத்தினுடைய கோவண திருடரா சாமி சேக்கிழ பெருமானே சொல்லிட்டார். கோவண கல்வர் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன செஞ்சாருன்னா, அதாவது தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அவருக்கு கங்கையை விட காவிரியை விட ரொம்ப பிடிச்சது அடியாருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய நீர் தான். பெருமான் எதுல ஆறுவார் அப்படின்னா அன்பெனும் அமுது என்று சொல்லுவார். ஆமா, இந்த தொண்டருடைய அன்பென்னும் தூய நீரினை ஆட விரும்பி அவரை நோக்கி செறிந்த குளிர்ந்த நீரிலே முழுக பெற்றதனால் ஈரமுடைய கோவணத்தை மாற்றுவதற்கு தண்டின் மேலுள்ளது ஈரமாகிய கோவணமாதலின் நான் தந்த கோவணத்தை கொண்டு வருவீராக அப்படின்னு சொல்ற. ஆமா, இப்ப தண்டில் இருக்கிற கோவணம் மழை பெஞ்சதுனால நனைஞ்சு போச்சு, கட்டி இருக்கிற கோவணம் குடிச்சதுனால நனைஞ்சு போச்சு, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற கோவணம் ஒண்ணுதான் காய்ந்த கோவணம், அந்த கோவணத்தை கொஞ்சம் கொண்டு வா சாமி அப்படின்னு சொல்லி யார் சொல்ற, கோவண கல்வர் சொல்றார். ஆமா, அது தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டினர். அது ஆழம் உண்டார் அன்பர் அமுதனும் அமுதம் உண்பார் அப்படின்னு சொல்வாரு. ஆழம் உண்டார் யாரு, ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆழகால விஷத்தை கொடுத்தாங்க. ஆனா இறைவன் விரும்பி உண்பது என்னன்னா அடியாருடைய அன்பு என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஒரு புராண நாயனாருடைய ஒரு புராணத்தில் வருதுங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நாயனாருடைய புராணத்தில் வருது. ஆழம் உண்டார் அன்பர் அன்பெனும் அமுதம் உண்பார் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி பெருமான் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி என்று சொல்லி இப்போ அந்த கோவணத்தை கேட்கிறார். இவர் போய் அப்படியே நாயனார் உள்ளே சென்று எல்லா பக்கம் தேடுறார். ஆமா, எல்லா பக்கம் தேடி அந்த கோவணத்தை தேடி தேடி பார்க்கிறார். அந்த கோவணம் கிடைக்கல என்று அப்படியே திகைப்பு. வைத்த கோவணமும் செய்தது என்னென்று திகைத்தனர் தேடுவார் ஆயினார். அப்படி தேடி தேடி பார்க்கிறார், கிடைக்கல. அப்படியே திகைத்து நிற்கிறார். அது பொங்கு வெண்கிளி கோவணம் போன வழியிலே சந்தேகம் இல்லாமல் தப்பி விட்டது என முடிவு கொண்டது. எங்கேயோ காணாத போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணிட்டு எல்லா சரக்குகளையும் போய் தேடி தேடி பார்க்கிறார், எங்கேயும் காண முடியல. அப்படியே வேதியருடைய பெரிய தொடக்கில் அகப்பட்டார் என்று சொல்லி இப்ப நேரா மனைவியோடும் மற்றும் பொருந்திய சுற்றத்தாரும் தாமாக இப்படி ஒரு நிகழ்ச்சி சேர்ந்ததே என்று மிகுந்த துன்பமடைந்து
எல்லாத்துக்கும் பெரிய துன்பம், இப்படி ஒருவர் கொடுத்து போன ஒரு பொருள் காணவே என்று சொல்லி அப்படியே நாயனார் வந்து பெருமானிடத்திலே, அடிகளே, நீர் தந்த கோவணத்தை சேமத்தில் வைத்த இடத்தில் நான் கண்டிலேன் சாமி, ஒரு பத்திரமா தான் வச்சேன், போய் பார்க்கின்ற பொழுது அந்த கோவணத்தை காணும் பெருமானே, அதனை வேறிடத்தில் வைத்து ஒலித்தார் பிறரும் இல்லை, அதை எடுத்து ஒலிச்சு வச்சவங்க வேற யாருமே இல்லை சாமி, அதனால அது மறைந்து போயினவாறு அருகிலேன், எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, இத்தன்மையதாக அதிசயம் வேறு நான் கண்டதில்லை, இது மாதிரி ஒரு அதிசயம் நான் இது வரைக்கும் கண்டதில்லை பெருமானே, ஏன்னா இவர் தானே மறைச்சு வச்சவரே சாமி தானே. அதனால நாயனார் சொல்றார், வேறு நல்லதோர் கோவனம் விரும்பி முன் கொணர்ந்தேன், கீறு கோவனம் அன்று நெய்தமைத்தது, கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியர் மற்றது கலைந்து மாறு சாத்தியன் பிழை பொறுப்பீர் என வணங்க. அது நீங்க கொண்டு வந்து கொடுத்தது கூட கிழித்த கோவனம், இது கோவனமாகவே நெய்யப்பட்டது, அதை விட நல்ல கோவனம், இதை நீங்க வச்சுக்கோங்க, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சாமி அப்படின்னு சொல்லி, கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியர், அது நீங்க என்ன திருநீர் பூசிருக்கிறீங்க பெருமானே, திருநீர் பூசிருக்கிறவங்க எதா இருந்தாலும் பிள்ளையெல்லாம் இருந்தால் கூட பொறுத்துக்குவீங்க, அதை சொல்லி காட்டுறாரு பாருங்க. கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியீர் மற்றது கலைந்து, வேற எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, வேற எதுவும் நடக்கல, மாறு சாத்தியன் பிழை பொறுப்பீர் என வணங்க, என்னுடைய பிழையை நீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்படி ஆயிருச்சு நீங்க பொறுத்துக்கணும் என்று சொல்லி அப்படியே பெருமானிடத்துல அவர் அப்படி ஒரு பக்குவமா சொல்றாருங்க. ஆமா, அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமான் சொல்றாரு, அதாவது வேதியர் சினந்து அப்படியே ரொம்ப கோபம் வந்துருச்சு அவரு. இப்படி சொன்ன உடனே, அமர்நீதியாரே, நீ சொல்லும் நிலை மிக நன்று, நீ நல்லா சொல்லிட்டு இருக்கிற, அதிக நாள்கள் கழிந்து, ரொம்ப நாளும் ஆகலை, இன்னைக்கு தானே நான் கொடுத்துட்டு போறேன். திருநீலகண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்து ஆண்டு கணக்கில் கழித்து மீண்டும் வந்து கேட்கிறார். அங்கேயும் ஓட்டை மறைத்து வைத்தது பெருமான் தான், அந்த திருவோட்டை மறைத்து வைத்தது. இங்க இன்னைக்கு தான் கொடுத்துட்டு போறாரு, திரும்ப வந்து இன்னைக்கு கேட்கிறாரு, காண முடியல. அப்படின்னா அவ்வளவு வேகமா சாமி எப்படி கொடுத்தாரோ கொடுத்த மாதிரியே வேகமா மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமா, இப்படி அசுத்தங்களை எல்லாம் கிளற செய்து போக்கி தனதாக்கி கொள்ளும் திருநீற்றினை சாத்திய நெற்றியுடையர் பாரு, கிளர்கொள், அதாவது கிளர்கொள் நீர் சாத்திய அசுத்தங்களை போக்கி கிளற செய்து போக்கி தனதாக்கி கொள்ளும் திருநீற்றை சாத்திய நெற்றியுடையவர் உமது ஈரமாகிய மற்ற கோவணத்தை கலைந்து அதற்கு மாறாக இதனை சாத்தி கொண்டு எனது பிழையை பொறுத்தல், இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லாரு, அமர்நீதியாரே, நீ சொல்லும் நிலை மிக நன்று, அதிக நாள் கழிந்ததும் இல்லையே, ரொம்ப நாள் ஒன்றும் ஆகல, நான் இப்பதானே கொடுத்தேன், அது இன்றைக்கு நான் உம்மிடத்தில் கொடுத்து வைத்த கோவணத்தை நீரே கொண்டு நீ அந்த கோவணத்தை எடுத்துட்டு இப்ப என்ன சொல்றீங்க, வேறொரு கோவணம் கொள்கை என்று கொள்வதா, அந்த கோவணத்தை நீங்க தான் வாங்கி வச்சீங்க, இப்ப வேறொரு கோவணத்தை வாங்கிக்கன்னு சொல்லுவது முறையா என்று சொல்லி பெருமான் அவரிடத்துல கொஞ்சம் வேகமா பேசுறார். கொஞ்சம் கோபம் வந்துடுது. அதாவது பெருமான் மறையவர் கோபிக்க உணர்வெல்லாம் பொறிகளங்கிய அந்த முகம் வாடி, நாயனாருக்கு முகமெல்லாம் வாடி போச்சு. அப்படியே சிறியவனாக எனது இந்த பெரிய பிழையை பொறுத்தருள் செய்வீராக, சிறிய என்பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அப்படின்னா, என்னுடைய பிழையை கொஞ்சம் பொறுத்துங்க பெருமானே, நான் வேணும் நல்லா செய்யல பெருமானே, அறிய வந்தது ஒன்று அன்று என அடிபடந்தார், இது அடியன் அறியும்படி நிகழ்ந்தது ஒரு பிழை என்று, நான் வேணும் நல்லா எதுவும் செய்யல, எனக்கும் தெரியாம ஏதோ நடந்து போச்சு பெருமானே அப்படின்னு அவர் திருவடியில நிலமிசை விழுந்து வணங்குறார், திருவடியில் விழுந்து வணங்குகிறார். அப்படி வணங்கினாலும் செய்யத்தக்கது என்று தேவரீர் பணிக்கும் பணி எதுவோ அதனை செய்வார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் சாமி, அந்த கோவனம் காணாத போயிடுச்சு, அதுக்கு என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த கோவணமே அன்றி விரும்பத்தக்கனவாயுள்ள நல்ல பட்டாடைகளும் மணிகளும் என்ன இவற்றிலே உயர்ந்தனவாகிய கோடிகளை தேவரை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு பட்டு ஆடை வேணாலும் கொடுக்குற, உயர்ந்த பொருள் என்ன வேணாலும் கொடுக்குற, கோடி கோடியா கொடுக்குற, நீங்க வாங்கிக்கங்க, ஆனா நீங்க என்ன கோபத்தை காட்டாதீர் என்று சொல்லி உண்மையிலே அடங்க முடியாத மீதூர்ந்த பயத்தினை உடையராகி மனம் குலைந்து அவரது திருவடி மேல் பலமுறையும் அப்படி விழுந்து பணிந்து வணங்குகிறார். பெருமான் குருநாதராக இறைவர் இங்க அப்படி ஆட்கொள்ளுவதற்காக வந்திருக்கிறார். இறைவன் இங்க நாயனாரை ஆட்கொள்ளுவதற்காக வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அன்பரை பார்த்து சொல்றார், கொஞ்சம் கோபம் தணிஞ்ச மாதிரி ஒரு முகத்தை காட்டி என்ன சொல்றார் அப்படின்னா, நீ தந்த மணி பொன் ஆடைகளும் மற்றும் பிறவும் எனக்கு என்ன பயன் தரும், நீ கொடுக்க கூடதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்,
சாமிக்கு என் திசைகளே ஆடையாக இருக்கக்கூடியது. பெருமானுக்கு ஆடை வேண்டுமா, அணிகலன் வேண்டுமா? ஒன்றும் தேவையில்லை. நான் அதை விளைச்சு என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்ப்பா, என்ன பயன் தரும்? அணியும் கோவணத்திற்கு நேராக கோவணத்தை தருதலே சாரும். அணிவது கோவணம்தான். நீ பட்டாடை கொடுத்த என்ன, தங்கத்தால் ஆன ஆடை கொடுத்தா எனக்கு எதுக்கு ஆகுது? அதனால கோவணம் கொடுப்பது தான் சிறந்தது. அப்படி இதை கேட்டு மலர்ந்த சிந்தையுடைய வணிகர் ஏறு போன்ற அந்த நாயனார் வெண்மை நிறம் விரைந்த தேவர் இது கோவணத்திற்கு பிரதியாக பூந்துகள் கொள்ளுவதற்கு இசைந்தருள் செய்தீர் அல்லீர். ஆயின் நன்மை கொண்ட கோவணம் தருகின்ற வகைதான் யாது? வேற கோவணம் கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க பெருமானே. சரி, என்னதான் செய்யறது? இதுக்கு இணையா என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றார், நான் உடுத்திருக்கும் கோவணம் தவிர உமது கையிலே நாம் தர நீர் போக்கியதாக முன்னே சொல்லி அந்த கிழித்த கோவணத்திற்கு நேராக பொருந்திய கோவணம் இது. தண்டுல கட்டியிருக்கிற ஒரு கோவணத்தை தவிர்த்து நான் உங்கள்கிட்ட கொடுத்த கோவணத்துக்கு இணையானது இந்த கோவணம். இந்த கோவணத்தை நீ வச்சு என்ன சொல்றீங்கன்னா, அந்த தண்டுல கட்டியிருக்கிறத அவிழ்த்து கொடுக்கிறார். மற்றதற்கு சமனாக எடையுள்ள கோவணம் இடுவீராக. இந்த கோவணத்துக்கு எடை சரியா இருந்தா அந்த அளவுக்கு நீ உன்னுடைய எதை வேணாலும் கூட நான் வாங்கிக்கிறேன். இந்த கோவணம் ஒரு தட்டுல இருக்கு, இன்னொரு தட்டுல உன்னுடைய பொருள் எல்லாம் நீ வை. அதற்கு இணையாக எது வந்து சரி வருதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்போ நாயனார் என்ன பண்றாருன்னா, நன்று சால பெருமான நன்று சால மிகவும் நன்று இசைந்த அன்பரும் ஒரு துளையினை நாட்ட ஒரு தராசு அங்கு நாட்டப்படுகிறது. மலையை வில்லாக உடைய பெருமான அத்துளையின் ஒரு தட்டிலை கோவணத்தை இட்டார். சாமியே அந்த கோவணத்தை அந்த தட்டில் வைக்கிறார். அந்த தட்டு கீழே இருக்குது. இப்ப நாயனார் அந்த கோவணத்தட்டு கீழே இருக்குது. நின்ற அன்பரும் கையில் வைத்திருந்த நெய்ததாகி கோவணத்தை துளையின் மற்ற தட்டிலையிட அது கோவணத்துக்கு நேரான இடையாக நில்லாதொழிந்ததை கண்டனர். சாமி ஒரு தட்டில் கோவணத்தை வைக்கிறார். அந்த தட்டு கீழே இருக்குது. இப்ப நெய்த கோவணத்தை நாயனார் ஒரு தட்டில் வைக்கிறார். அது நேர் வரல, அது மேல இருக்குது. இப்ப அது மட்டும் மேல இருந்தது என்ன, அப்படி மட்டும் நாடு மண்புடனே தாம் அடியார்களுக்கு அளிக்கும் பொருட்டு முன்வைத்திருந்த நீடிய கோவணங்களை எல்லாத்துக்கும் அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய கோவணம் வச்சிருக்கிறார். அது எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு இடுறார். எல்லா கோவணத்தை இட்டோ தட்டு நேரா வரல. அதனால அப்படியே அந்த தட்டு மேலேயே நிக்குதுங்க. அம்பலத்தாடும் இறைவரது திருவடிக்கு அடிமை செய்யும் நாயனாரும் அற்புதம் அடைந்து என்ன இப்படி இருக்குது என்று சொல்லி நாயனாருக்கு ஒரே அதிசயம். அப்படியே நாயன்மார்கள் என்று சொல்லுகிறார். நாயன்மார் அப்படின்னா தலைவர்கள். இது அடியார்களை தமது தலைவர்களாக கொண்டொழுகி வந்தவர் என்பது அன்றியும் அடியார்களே யாவர்க்கும் தலைவர். அடியார்கள் தான் தலைவர்கள். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று சொல்லி சேக்கட பெருமான் திருக்கூட்ட சிறப்புல சொல்லார். எல்லாத்துக்கும் தலைவர்கள் யாருன்னா நாயன்மார்கள் தாங்க. அதுக்கு மேல ஒரு தலைவர்கள் கிடையாது சைவத்துல. ஆமா, அதனால நாயனார் என்ற இறைவனது பெயர். நாயனார் அப்படிங்கிறது இறைவனுக்கு ஒரு பெயர். இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் கண்ணப்ப நாயனுடைய குணத்துல இளைத்தனர் நாயனார் அப்படின்னு சொல்லி அங்க கண்ணப்ப நாயனர் சொல்றார். இப்படி நாயனார் என்று சொல்லுவது இறைவனுக்கும் பொருந்தக்கூடியது என்று சொல்லி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய துகில்கள் பட்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் எடுத்து வைக்கிறாருங்க. ஆனா எந்த பொருளை வச்சாலும் தட்டு மேலேயே இருக்குது. அடியார் தட்டு மேல இருக்குது, பெருமானுடைய தட்டு கீழே இருக்குது. அதுக்கு சேக்கட பெருமான் சொல்றாரு பாருங்க, அநேக கோடிகள் இட்டும் அது நேர் நிக்கல. முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வள் மட்டு நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொடும் துகில் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. இப்ப இறைவனுடைய தட்டு கீழே இருக்குது. அதுல என்ன இருக்கு? இறைவனுடைய கோவணத்துல சேர்ந்து இறைவனுடைய திரு அருள் இருக்குது. இப்ப நாயனார் வச்ச அந்த கோவணத்தட்டு மேல இருக்குது. அதுல என்ன இருக்குது? நாயனாருடைய அன்பு இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. நாயனாருடைய அன்பு. கீழே இருக்கிற தட்டுல இறைவனுடைய அருள் இருக்குது. என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், எப்பொழுதும் அடியாருடைய அன்புக்கு இறைவனுடைய அருள் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி. தாழ்ந்தது அப்படின்னா அதை தாங்கிக் கொண்டு நிற்பது, வேற ஒண்ணு இல்லை. அதான் முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கால். அருளோடும் தாழ்வுறும் வழக்கால். அந்த அன்பை தாங்கக்கூடியது அருள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அடியாருடைய அன்பை தாங்கக்கூடியது இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய தட்டு என்று சொல்றார்.
அருளோடும் தார்வரும் வழக்கால் அருளுடனே தாளும் என்றது வழக்காதலின் என்று சொல்லி, அதாவது இங்கே அநேக கோடிகளாக இடவும் நாயனாரது தட்டு மேற்பட்டே நிற்க தாழ்ந்தது கோவண தட்டு என்று சொல்லி, மறையவரது கோவணம் மட்டும் இட்ட தட்டானது தாழ்ந்தே நின்றது என்று சொல்லி சொல்றார். அதாவது அன்பர் ஒரு தட்டும் முதல்வர் ஒரு தட்டுமாக கொண்டு ஒரு துளையில் நிறுக்க பெற்ற போது அன்பர் தட்டில் அன்பு இடப்பெறும். அன்பர் தட்டில் வேற என்ன இருக்கு? அன்பு இடப்பெறும். அதனுக்கு இறைவரது அருளிடும் தட்டு தாழ்ந்தே காட்டும் என்று சொல்லி சொல்றார். அன்பு அன்பரது உடைமை. அன்பு என்று சொல்லுவது அன்பரது உடைமை, நாயனாருடைய உடைமை. அருள் முதல்வரது உடைமை. அருள் என்று சொல்லுவது இறைவனுடைய உடைமை. அன்பு அருள் என்பன இங்கு அன்பு கொண்டு செய்வனவும் அருளால் செய்வனுமாகிய செயல்களை குறித்தன. அன்புக்கு அருள் தாழ்தலாவது அன்புடையாருக்கு அருள் கொடுத்து தாங்கி நிற்கின்ற இறைவனது தன்மை என்று சொல்லி சொல்றார். இப்ப அன்புடைய அடியார்களை தாங்கி நிற்பது அருளாவோடு இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு தன்மை என்று சொல்லி சொல்றார். ஆமா, தன் கடன், அத அப்பர் சாமிகள் சொல்லுவது போல தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா, அப்ப அடியார்களுடைய அன்பை தாங்கக்கூடியது இறைவனுடைய அருள் என்று சொல்லி சொல்றார். ஆமா, தாங்கப்படும் பொருளுக்கு தாங்கும் பொருள் தாழ்ந்தே கீழே நிற்பது ஒரு இயல்பு. அன்புடையாரிடத்து அருளினாலே பணிந்து அருள் செய்வது இறைவனது இயல்பு. அன்புடையாரிடத்திலே பெருமான் என்ன செய்வாரா? அன்புடையாரிடத்து அருளினாலே பணிந்து பணி செய்வார் பெருமான். எத்தனை செய்திருக்கிறார் பெருமான். விறகு சுமந்து பத்திரன் அடிமை என்றது வந்தியம்மை பொருட்டு. மணிவாச பெருமானுடைய குருபூசை நேற்று இல்லைங்களா? வந்தியம்மைக்காக மாதவூரடிகளுக்காக அப்படியே மண் சுமந்தது பெருமான். மண் சுமந்து பிறம்படிப்பட்டது. அப்பர் சாமிகளுக்கு பொதிசோறு கொண்டு வந்து கொடுத்தது. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சோறு இறந்து கொடுத்தது. அவருடைய பிள்ளையாருக்கு தாளம் சிவிகை பந்தரளித்தது. சாக்கிய நாயனர்கிட்ட கல்லடியை ஏற்றுக்கொண்டது. இப்படி பல அன்பின் அருள் மூலமாக அன்பு செய்த அடியார்களுக்கு பலவாறு பெருமான் அருள் செய்திருக்கிறார். அன்புக்கு தாளும் முதல்வனது அருளின் இயல்பு. அதனால அன்பு மேல இருக்குது, தாங்கக்கூடிய அருளானது தட்டு கீழே, இறைவனுடைய தட்டு கீழே இருக்கிறது என்று சொல்லி, தாழ்ந்தது தாங்கி நிற்பது அன்பிலே அருள் அழுந்தும் என்றும் அருள்கான அன்பு மேலிடும் என்றும் காண்பது மரபு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அன்பினாலே அருள் அழுந்தும் என்றும் அருள்கான அன்பு மேலிடும் என்று காண்பது மரபு என்று சொல்லி சொல்றார். இப்படி பரமசிவன் அடியவர்களுக்கு எளியராம் தன்மையுடையவர் என்று வேதம் முதலியவர்களால் சொல்லப்படுகிற முறைமையினால் இன்று பரமசிவனது கோவணத்தட்டும் எளிய தன்மையுடையது போல தாழ்ந்ததென்று சொற்சாதுரியம் தோன்ற கூறினார் என்று சொல்லி, தன்னடியாருக்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகம் எடுத்தேத்தும் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இப்படி பெருமான் அடியார்களுக்கு முட்டில் அன்பர், அன்பு முட்டிலர் என மாற்றி சொல்றார். அன்பினால் புரியும் செயல் நேரிதில் செல்லுகைக்கு எவ்விடையொரு வரினும் தம் பணிக்கு முட்டு வாராது எவ்வாற்றானும் செய்து கொள்ள வல்லராய் அன்பு செலுத்துவோர் என்று சொல்லி, நட்டம் புரிவாரணி நத்திரு மெய்ப்பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் என்று சொல்லி மூர்த்தி நாயனார் புராணத்தில் சொல்வார். தேய்ப்பதற்கு சந்தன கட்டை இல்லைன்னா என்ன, என்னுடைய முழங்கை இருக்கிறது என்று சொல்லி முழங்கையை சந்தன பாறையிலே, சந்தனம் தேய்க்கக்கூடிய பாறையிலே, கற்பாறையில் தேய்த்த ஒரு பெருமை மூர்த்தி நாயனாருக்கு உண்டு. அப்ப அடியாருடைய அன்புக்கு எந்த காலத்திலும் முட்டு கிடையாது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அன்பர்கள் ஆவார் தாம் மெய்யன்புடைய உள்ளத்தில் அன்பு செய்யப்பட்ட இறைவனையும் கொண்டு விளங்குவர். எனவே அன்பர் என்றதனால் அன்பரும் இறைவரும் ஆம் இருவர் என்று சொல்லி, அதாவது அன்பர் என்றதனால் அன்பரும் இறைவரும் ஆம் இருவர் என்று சொல்லி, ரெண்டு பேரும் அன்பர் என்று சொல்லுவது அன்பு செய்யப்படக்கூடிய அடியார், அன்புக்காக இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லி, அருளுக்காக இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லி இரண்டு பேரையும் குறிப்பது என்று சொல்லி, அப்படி அன்பர் தட்டில் அன்பரும் முதல்வருமாக அன்பும் அருளும் என்ற இரண்டும் நிற்க, மற்ற தட்டிலே முதல்வரும் அவரது அருளும் மட்டில் நின்றன என்று சொல்லி நமக்கு சிவக்கணிய உரை சொல்லுகிறார். அது அன்பு அருளை எனும் தாய் என்பர் திருவள்ளுவர். அன்பெனும் அருளனும் அன்பின் குலவி என்று சொல்லி, அருளனும் அன்பின் குலவி என்று சொல்லி, அன்பெனும் அருளின் குலவி என்று சொல்லி சொல்லுவாங்க. அது அன்பு அருளை ஈனும் தாய், அருளை ஈன்றெடுக்கக்கூடிய தாயே அன்புதான் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த இடத்துல.
நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது, அதாவது அன்பு கடல் நாவுக்கரசு பெருமான், அருட்கடல் ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் முதல் சந்திப்பில் சொல்றார். அப்ப அன்பு கடல் நாவுக்கரசு பெருமான், அருட்கடல் அன்பு கடல் நாவுக்கரசு பெருமான், அருட்கடல் ஞானசம்பந்த பெருமான். இங்க அன்பு என்று சொல்லுவது அடியாருடைய அன்பு, அருள் என்று சொல்லுவது அந்த அன்புக்கு தாங்கி நிற்கக்கூடிய இறைவனுடைய திரு அருள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி, அப்படி அதை கண்டு அடியாராகிய நாயனார் அந்தனர் முன்னே சென்று சொல்றாரு, இது என்னுடைய தனங்களையும் அடியன் இத்தட்டிலே நேருவர இட தேவரில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மற்ற பொருள்கள் பொன் மணி தங்கம் வெள்ளி அத்தனையும் இடுவதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கும் இசைவு தெரிவிக்கிறார் யாரு? சாமி. சரி, இருக்கிற பொருள் எல்லாம் நீ எதை வேணாலும் வெய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் அந்த துளையிலே ஏற்றுகிறார் நாயனார். அப்படி ஏற்றுகின்ற பொழுது நல்ல பொன்னுடனே வெள்ளி நவமணி எல்லாம் 9 மணிகளையும் ஏற்றுகிறார், எல்லா உலோகங்களையும் ஏற்றுகிறார். அப்பொழுதும் அந்த தட்டு எழுந்தபாடு இல்லை, மேலெழுந்தபடி நின்றது. உலகத்தார் அதை கண்டு வியப்படைந்தார்கள். எல்லாரும் பார்த்து வியப்போடு பார்க்கிறார்கள். அப்ப தவத்தால் நிறைந்த நான்மறை பொருளாகும் நூல்களினால் அமைந்த பெருமான் விரும்பியதை செழுந்தட்டில் இட்ட கோவணத்துக்கு இந்த ஒரு பூமியில் அவநீதியரது தனங்கள் மட்டுமே என்று எல்லா புவனங்களும் சேர நேர் நிற்க மாட்டாது. அவருடைய அருளுக்கு நாயனாருடைய செல்வம் மட்டும் என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களும் நேர் நிற்க முடியாது என்று சொல்றார். இந்த பாட்டு, தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவனம் இடும் செலும் தட்டுக்கு அவனி மேல் அமர் நீதியார் தனம் எலாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழோ. அமர்நீதியாருடைய செல்வம் மட்டும் என்னையா, இந்த உலகமே அதுல போய் இட்டாலும் கூட அதுக்கு இணையா சொல்ல முடியாது என்று சொல்லி இறைவனுடைய அந்த பெருமானுடைய அந்த அருளுக்கு சொல்லுகிறார் இங்கு என்று. அடுத்தது அப்படி எந்த பொருளும் இட்டு ஏறல, நேர் நிக்கல. இப்ப போய் நாயனார் கேட்கிறாரு, வந்த பெருமான்கிட்ட கேட்கிறாரு, அடியவராக வந்த வேதியரா வந்த பெருமான்கிட்ட, பெருமானே தலைவா, என்னுடைய தலைவரே, யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உன் அருள் என தொழுதார். நீங்க அருள் செஞ்சீங்கன்னா நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், இப்போ வேற எதுவும் என்கிட்ட இல்லை, நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம், நாங்க ஏறி நிக்கலாமா, கொஞ்சம் அனுமதி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு குற்றமில்லாத அடிமைத்தரத்தினையே புரிந்த நாயனர் எதிரே என்று தம் முன்பு அச்சமுறை இவ்வாறு சொல்லலும், அங்கணராகிய மறையவர் அருளினாலே அவரது நிலையினை நிச்சயித்து துளை என்கின்ற முன்னிலையால் அவர்களை இந்த சலக்கள் இருந்து ஏற்றுவாராய் அவரும் மனைவியாரும் மைந்தரும் துளையில ஏறுவதற்கு இசைந்தார். இப்ப அவர் 2 பேரும் 3 பேரும் அங்கணர் அருளால் நிச்சயத்தவர் நிலையினை துளை எனும் சலத்தால் இச்சலக்கு நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார் என்று சொல்லி 3 பேரும் ஏறுவதற்கு இசைவு தெரிவிக்கும். இந்த இடத்துல அங்கணர் நிச்சயித்துனர் அப்படின்னா முதல்ல வெகுண்டு கோபத்தோடு இருந்தார் இல்லையா. இப்ப அங்கணர்னா அருட்தன்மையோடு அருட்பார்வையோடு இருக்கிறார். இப்போ அருள் செய்ய தயார அங்கணர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி என்று சொல்லி கண்ணப்பநாயனுடைய குணத்தில் வரும். அங்கணர் அப்படின்னா அருட்தன்மை வாய்ந்த என்று சொல்லி பொருளுங்க. இப்ப அந்த கோபமெல்லாம் போயிடுச்சு. இப்ப அருள் செய்யக்கு பெருமான் தயாராயிட்டார். அதனால ஏறுவதற்கு இசைவு தெரிவிக்கிறார். அப்படி இசைவு தெரிவிக்கின்ற பொழுது 3 பெருமக்களும் கணவன் மனைவி மகன் 3 பேர் அந்த துளையை வலமாக வருகின்றார்கள். வலமாக அந்த துளையில் அஞ்செழுத்தை ஓதி அந்த துளையின் முன்பாக நின்று கொண்டு அவர்கள் அந்த துளையில ஏறுறாங்க. அதை சொல்றார் சேக்கிழ பெருமான். எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுது நம்முடைய நாயன்மார்கள் அஞ்செழுத்தை சொல்லி செய்வார்கள். இழைத்தன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மலை தடம்பொழில் திரு நல்லூர் இறைவரை வணங்கி தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். இப்ப என்ன பண்றாருன்னா முதல்ல சாமியை வணங்குறார், நல்லூர் பெருமானை வணங்கி கொள்ளுகிறார். நல்லூர் பெருமானை வணங்கி கொண்டு அப்படியே அந்த தட்டை வலமாக வருகிறார்கள். 3 அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டு வலமாக வருகின்றார்கள். அவங்க என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா, இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நேர். வேற ஒன்றும் இல்லை சாமி, நாங்கள் புரிந்த அன்பினாலே
இறைவரது திருநீற்றிலே கொண்டு செலுத்தி உண்மை அடிமை தரத்திலே இதுவரை நாங்கள் பிழை செய்தோம் இல்லை என்பது உண்மையாயின் இப்பெருந்தொலை நேர் நிற்க. பாருங்க, இதுவரைக்கும் நாங்க அடியார்களிடத்திலும் தங்களிடத்திலும் செய்த அன்பிலே அந்த திருநீற்று மெய் அடிமை திறத்திலே, அந்த அடிமை ரொம்ப முக்கியம், அந்த அடிமை திறத்திலே எந்த ஒரு பிழையும் செய்வதில்லை என்பது உண்மையாயின் இந்த பெருந்தொலை நேர் நிற்கட்டும் என்று சொல்லி மூவரும் ஏறி அப்படியே நிற்கிறார்கள். புதல்வனோடு மனைவியாரும் சேர்த்து அதில் ஏர்ந்து அப்படியே நிற்கின்ற பொழுது அப்படியே எப்படி அவங்க வந்தாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த சிவிகை கிடைக்கின்ற பொழுது, முத்து சிவிகை கிடைக்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அப்படியே அந்த சிவிகை வலமாக வருகிறார். இறைவனுடைய திருவருளாக கருதி அப்படியே அதில் அஞ்செழுத்தை சொல்லி ஏறுவார். அது மாதிரி இவர்கள் ஏறியிருக்கிறாங்க. சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியாரருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லுவார். அது மாதிரி அப்படியே ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு ஏறி மூவரும் ஏறுகின்றார்கள். அப்படி தலைத்த அஞ்செழுத்து என்று சொல்லுவார். அன்பு தலைத்தற்கு சாதனமும் பயனுமாக திருவைந்தெழுத்து. பெருமானிடத்தில் அன்பு தலைப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னா சாதனம் என்னன்னா அஞ்செழுத்து தாங்க. அதுக்கு மேல மந்திரம் இல்லை. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே சேக்கிழ பெருமான் மதுரையம்பதியில. அப்ப அஞ்செழுத்து தான் தலைத்த அஞ்செழுத்துனா அன்பு தலைத்தற்கு சாதனமாக இருக்கக்கூடியது. இறைவனிடத்தில் அன்பு வரணும்னா என்ன செய்யணும்? நம்ம அஞ்செழுத்தை சொல்லணும். அதான் தலைத்த அஞ்செழுத்து அப்படின்னு சொன்னார். தன்னிடலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி நமக்கு சாத்திரத்திலும் சொல்லப்படுகிறது. அப்படி மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திருவரை கோவணமதும் கொண்ட அன்பினில் குறைபாடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான். இப்ப 2 துளை நேர் நின்றது. அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? ஒரு மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏறனர். மிகுந்த காதலினாலே மற்றவர்கள் மகிழ்ந்து உடனே தட்டிலே ஏறினார்களாக. அப்படியே மகிழ்ச்சியோடு அந்த தட்டிலே ஏறுகின்றார்கள் 3 பெருமக்களும். எல்லா அண்டமுடையாருக்கும் பெருமானாகிய இறைவனது திரு அறையில் சாத்தும் கோவணமும், பெருமானுடைய அறையிலே சாற்றக்கூடிய கோவணமும், அவர்பால் கொண்ட அன்பினில் குறைபடாத அடியவர்களது தொண்டும் ஒப்புடையன. இப்ப இறைவனுடைய மறையாகிய அந்த கோவணத்துக்கு ஒத்தது எது அப்படின்னா அடியாருடைய தொண்டு, உண்மையான தொண்டு. அது அப்ப ஒத்த அத்துளை நேர் நின்றது. கோவணம் அதுவும் அடிமை தொண்டும் ஒத்தலால் அப்படின்னார். கோவணத்துக்கு நிகரானது அடியார்கள் செய்யக்கூடிய அடிமை தொண்டுங்க. அதாவது இறைவனுக்கு தன்னையே ஒப்புவிக்கணும். அதுதான் நம்ம பொருள்கள் எல்லாம் பெருமானுக்கு ஏமாத்திரம். நம்மளே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றேயனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்றோர் இடையோர் எமக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம். அதுதான் இறைவனிடத்தில் நம்ம செய்ய வேண்டியது. மணிவாசக பெருமான் சொல்றார், இங்க தன்னையே கொடுத்ததுனாலதான் அந்த தட்டு நேர் நின்றது என்று சொல்லி அடிமை தொண்டு, அடிமையாம் தன்மை பெற்றதனால் செய்யும் தொண்டு, தொண்டருக்கு தொலும்பாய் திரிவனேன்னு பட்டணத்தடிகள் சொல்ற. அடியார்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி சொல்றார். அண்டர் தம்பிரான் அண்டங்களுக்கெல்லாம் நாயகளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லி அத்துளை தாள் என்று சொல்லி இப்ப நேர் நிற்கிறது என்று சொல்லி, அதற்கு பிறகு அப்படியே வானுலகத்தில இருந்து அந்த மறைவு பெறும்படி நிறைந்த புதிய இனிய கற்பக மலர்களை தேவர்கள் எல்லாம் அங்கிருந்து மலர் மாலி பொலிகிறார்கள். அதிசய முறை கண்டு அனுபவிப்பது அதிசயம். அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன்னு மணிவாசக பெருமான் சொல்வார். அப்படியே எல்லோரும் அதிசயப்படுகிறார்கள். அண்டர் பூமலை பொலிய மற்ற அதனிடை ஒலித்த முண்ட வேதியர் ஒரு வழியான் முதல் நல்லூர் பண்டுதாம் பயில் கோலமே விசும்பினில் பாகங்கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சிமும் கொடுத்தார் என்று சொல்லி அப்படியே நல்லூர் பெருமான் அண்டத் தலைவர்கள் அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் கற்பக பூமலை பொலிகிறார்கள். அதிலே அப்படியே திரிபுண்டம் தரித்த வேதியர் முதன்மையாக திரு நல்லூரிலே ஒரு பாகத்திலே வைத்து உமையம்மையாரும் தாமுமாக உமையம்மையோடு அங்கு அப்படியே தன்னுடைய அந்த கோலத்திலே ஆகாயத்திலே விடைக்காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி அப்படி அந்த காட்சி தந்து அருளினார் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த காட்சியை பார்த்து 3 பெருமக்களும் தொழுது போற்றிய தொலைமிசை நின்ற நேர்துதைக்கும் வலிவிலன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் அழிவிலாம் முழுதும் இன்னருள் பெற்று
தம் முன் தொழுதிருக்கும் அழிவிலா வான்பதம் கொடுத்து எழுந்தருளினார் ஐயர் என்று சொல்லி, அழிவில்லா வான்பதம் என்று சொன்னால் சிவலோகத்திலே பெருமான் அவர்களுக்கு கொடுக்கிறார். என்றும் நீங்காத அந்த பேரின்பம், இறைவனுடைய திருவருள் இன்பம் ஒன்றுதான் என்றும் நீங்காதது. அது கிடைக்கிறது அவங்களுக்கு. தொழுது வாழ்த்தி கொண்டு அத்தொலையின் மேல் நின்று துதைக்கும் குற்றமற்ற அன்பரும், அதாவது நம்முடைய நாயனார் அமர்நீதி நாயனாரும் அவருடைய மைந்தரும் மனைவியார் தாமும் முற்றும் இனிய அருள் பெற்று தம் முன்பு எக்காலமும் தொழுது கொண்டே இருக்கின்ற அந்த அழிவில்லாத பெரிய சிவபதம் கொடுத்து ஐயர் எழுந்தருளி போனார். அதாவது நாயன்மார் இவர் ஒருத்தர் தான், நாயனார் ஒருத்தர் தான் நாயன்மார். அந்த தொண்டுக்கு துணை நின்றதுனால அவருடைய மனைவியாரும் கைலாயம் போறாங்க. அதே மாதிரி மகனாரும் அந்த தொண்டுக்கு உடன்பட்டு நின்றதுனால அவரும் கைலாயம் செல்லுகிறார். அந்த துளையிலே நின்றபடி, அப்படியே நாயனார் துளையில் நின்றபடியே அப்படி துளையிலேயே இருவரும் பேதமின் தாழ்வுமாக தந்த காட்சியும் கண்டார். தொழுதார், போற்றினார், நின்றபடியே துதித்தார். அவருக்கும் மனைவியாருக்கும் மகனாருக்கும் அளவில் பதம் கொடுத்தார் என்று சொல்லி, அன்பரும் மனைவியார் தாமும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படியே அந்த தராசோடு சென்று மூவரும் கையிலை சென்று சேருகிறார்கள். அழிவில் வான்பதம் அப்படின்னா காலம் நீங்கிய நிலைமையாலே நித்தமாகிய சுத்த புவனம் உடன் சிவபுரியனை அணைந்தார் என்றதனால் இறைவன் இவரை வாரா உலக நெறியேற்றி வைத்தார் என்று சொல்லி அப்படியே அந்த சிவபுரிக்கு அழைத்து சென்று விடுகிறார் பெருமான் என்று சொல்லி நமக்கு நம்முடைய நாயனாருடைய சரிதத்தை 48 திருப்பாடல்கள் மூலமாக தெய்வ சேக்கிழ பெருமான் அருளி இருக்கிறார். நாதர்தம் திருவருளினால் நல்பெரும் தொலையே மீது கொண்டு எழு விமானமாகி மேல் செல்ல கோதிலன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரியனை அணைந்தார். நாதருடைய திருவருளினாலே, இறைவனுடைய திருவருள் கருணையினாலே நல்ல பெரிய அந்த தொலையே அவர்களை மேலே கொண்டு எழுகின்ற விமானமாகி மேல் செல்ல, அப்படியே அந்த தராசோட மேலே போறாங்க 3 பேரும். யாரு? நாயனார், அவருடைய மனைவியார், அவருடைய மைந்தனார் 3 பேரும் அந்த தராசுடைய அதே ஒரு விமானமாகி மேலே செல்ல குற்றமில்லாத அன்பராகிய நாயனாரும் அவரது மைந்தர் மனைவியாருமாகிய குடும்பத்தாரும் எஞ்ஞான்றும் குறைவுபடாத அழிவில் வான்பதம் கொடுத்த மூர்த்தியாருடனே சிவபுரியை அணைந்தனர் என்று சொல்லி அப்படியே பெருமானோடு சென்று அவர்கள் அந்த சிவபுரியை அணைந்தார்கள் என்று சொல்லி அழிவில் வான்பதம் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் அடைய பெற்றது இன்றைய நாள் என்று சொல்லி நாயனுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.